சோம்பேறியே, நீ எருதினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து, அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எப்படி எனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போட்டு வைத்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு அவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனை, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவரிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வேத பகுதியை அப்படியே வைத்துவிட்டு என்னை பாருங்க. 2 பேர், ஒருவன் 100 பணம் கடன் வாங்கி இருக்கிறான், கடன் பட்டிருக்கிறான். இன்னொருவன் 10,000 என்ன செஞ்சிருக்கிறான், கடன் பட்டிருக்கிறான். அப்ப இந்த 10,000 கடன் பட்டவனுடைய எஜமான் அவன்கிட்ட வந்து அந்த கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, என்னிடத்துல நீ பொறுமையா இரும், நான் உனக்கு அதை கொடுத்து தீர்க்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த எஜமான் மனதிறங்கி இவனுடைய கடனெல்லாம் என்ன செஞ்சிட்டாரு, மன்னிச்சிட்டாரு. அப்ப இந்த 10,000 கடன் பட்டவனிடத்துல 100 பணம் ஒருவன் கடன் பட்டிருக்கிறான். அப்ப இவன் போகும் பொழுது அந்த 100 கடன் பட்டவன் இவன் பார்வையில் பட்ட உடனே அவனுடைய தொண்டையில, அது நம்ம வார்த்தையில சொன்னா கழுத்துல துண்டை போட்டு நெருக்கி, நீ வாங்கின பணத்தை எனக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறான். அதுக்கு அவன் சொல்லியிருக்கிறான், என் மீது பொறுமையாயிரும், நான் உனக்கு அந்த கடனை என்ன செய்யறேன், கொடுத்து தீர்க்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு இவன் மனம் இறங்காமல் உடனே அவனை காவலில் போய் என்ன செய்ய சொல்லிட்டான், போட சொல்லிட்டான். இந்த விஷயம் அந்த 10,000 கடனை மன்னித்தார்ல அந்த எஜமான், அவருக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே அவரு இவனை கூப்பிட்டு, நான் உன்னுடைய எல்லா கடனையும் மன்னித்தது போல உனக்கு கடன் பட்டவர்களுடைய கடனை நீ மன்னிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவனை கடிந்து கொண்டு இவனை கொண்டுட்டு போய் காவல் என்ன செஞ்சிட்டாரு,
போட்டுட்டு அல்லேலூயா அல்லேலூயா. அதற்கு பிறகு கீழே வசனம் என்ன சொல்றதுன்னா, நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். அல்லேலூயா அல்லேலூயா. இருக்கிற இடத்துல போய் ஞானத்தை என்ன செய் கற்றுக்கணும். நீங்க கவனிச்சிருப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த வெயில் காலத்துல எல்லா பக்கத்துலயும் எறும்பு இருக்கும். எல்லா பக்கத்துலயும் என்ன செய்யும்? எறும்பு இருக்கும். என்னதான் கூட்டி தள்ளி விட்டாலுமே எறும்பை நம்மளால என்ன செய்ய முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. இந்த வசனத்தை படிக்கும் போதுதான் தெரியுது, மழை காலம் வருவதற்கு முன்பாகவே தனக்கான ஆகாரத்தை அது என்ன செய்ய வைக்குது, சேமித்து வைக்குது. இப்ப மழை காலத்துல பாருங்க, எறும்பு என்ன செய்யாது, இருக்காது. ஏன்? தனக்கானதெல்லாம் அது என்ன செஞ்சு வச்சிடுச்சு, சேர்த்து வச்சிடுச்சு. தேடும் பொழுது சும்மா தேடி போகும். சில நாட்களை பார்த்தா ரொம்ப தீவிரமா உணவு அது என்ன செய்யும், தேடும். அப்படின்னா எனக்கு எப்படி ஆண்டவர் உணர்த்தினார்னா, அந்த வருடத்துல மழை ரொம்ப அதிகமா என்ன செய்ய போகுது, பெய்ய போகுது அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா ரொம்ப சீக்கிரத்துல எல்லாத்தையும் அதை என்ன செஞ்சு வச்சுக்குது, சேர்த்து வச்சுக்குது அப்படின்னு நான் அதை அப்படி தியானிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா அல்லேலூயா. அதுக்கு என்ன இல்ல, அதிகாரி இல்ல. நீங்க இந்த காரியத்தை செய்யணும், நீங்க இப்படி நடந்துக்குங்க, நீங்க இந்த காரியத்தை செய்யுங்க அப்படின்னு யாருமே அதுக்கு என்ன செய்யறது இல்ல, ஒரு கைடு கொடுக்கறது இல்ல, ஒரு ஆலோசனை கொடுக்கறது இல்ல. தானாகவே அது என்ன செஞ்சுக்குது, தனக்கு தேவையானதை சேர்த்து வைத்துக் கொள்கிறது. ஆனா நமக்கு தான் ஒருவர் சொல்லி சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டிய நிலைமையில நம்ம வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இருந்துகிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த காலம் ரொம்ப சீக்கிரத்துல நம்முடைய பரமபிதா இறங்கி வரப்போகிறார். அப்ப நமக்கானதை நம்ம என்ன செஞ்சு வைக்கணும், சேர்த்து வைக்கணும். அப்படின்னா நம்ம எதை சேர்த்து வைக்க முடியும்? வீடு, பொருள், ஆஸ்தி, பொன் பொருட்கள் நம்ம சேர்த்து வைக்க முடியுமா? நம்ம எதை சேர்த்து வைக்க முடியும்? நன்மைகளை சேர்த்து வைக்க முடியும். பிறருடைய பாவங்களை, நமக்கு செய்த துரோகங்களை மன்னிப்பதன் மூலமாக நம்முடைய பாவங்கள், நாம் மற்றவர்கள் செய்த துரோகங்களை தேவன் நமக்கு என்ன செய்வார், மன்னிப்பார். அவன் செய்த தப்பை என்னால என்ன செய்யவே முடியல, மறக்கவே முடியல அப்படின்னு நம்ம வைராக்கியமா மற்றவங்க எல்லாம் மெச்சிக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அவன் செத்தா கூட என்னை வந்து என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ஆண்டவர் நம்மளை பார்த்து அப்படித்தான் சொல்லுவாரு, நீ ஒரு நாளும் என் ராஜ்யத்துக்கு என்ன செய்யவே முடியாது, வரவே முடியாது. உன்னுடைய பாவத்தையும் என்ன செய்ய மாட்டேன், மறக்கவே மாட்டேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஞானத்தை நம்ம என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். காலம் நமக்கு இனி இல்ல. அந்த எறும்பு எப்படி அது ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறது, அதாவது சோம்பேறியே நீ எறும்பிடத்தில் போய் என்ன செய், ஞானத்தை கற்றுக்கொள் அப்படிங்கிற அந்த வசனம் ஆரம்பிக்குது. சோம்பேறினா நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோம்பேறி கவனம் இல்லாமல் இருக்கிறது, ஜாக்கிரதையா இல்லாமல் இருக்கிறது, ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறது, என்ன நடக்கிறது என்பதை அறியாமல் இருக்கிறது. இதற்கு பேரெல்லாம் என்னது, சோம்பேறி. சோம்பேறிக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? என்ன சொல்லுவீங்க? சோம்பேறிக்கு ஆப்போசிட் என்ன? சுறுசுறுப்பு தானே, ஜாக்கிரதையா இருக்கிறது. சோம்பேறியா இருக்கிறதுக்கு ஆப்போசிட் என்னன்னா ஜாக்கிரதையா இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அல்லேலூயா. அப்ப சோம்பேறினா என்ன? இந்த 5 புத்தி இல்லாத ஸ்திரீகள் எப்படி இருந்திருக்கிறாங்க? சோம்பேறியா இருந்திருக்கிறாங்க. தனக்கு தேவையானது என்ன செஞ்சு வைக்கல, எடுத்து வைக்கல, ஆயத்தம் பண்ணி வைக்கல. என்ன நடக்குதுன்னு கவனம் இல்லாமல் இருப்பாங்க. அப்ப சோம்பேறின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, தூங்குறது மட்டும்தான் தோணுது. இல்ல, நாளைக்கு ஆராதனைக்கு போகணுமா, நாளைக்கு அந்த ஒரு விசேஷத்துக்கு போறோமா, நாளைக்கு இவரை சந்திக்க போறோமா, நாளைக்கு எக்ஸாமுக்கு போறோமா, இல்ல நாளைக்கு இன்டர்வியூக்கு போறோமா, அதற்கு தேவையானதை அதற்கு முந்தின நாளே ஆயத்தம் பண்ணி வைக்கிறது தான் ஜாக்கிரதை இருக்கிறவருடைய செயல். அங்க போய் பேங்க்ல பாருங்களேன்,
பணம் எடுக்க போகணும்னு செக் புக் எடுத்து வச்சுக்குவாங்க, பேங்க் புக் எடுத்து வச்சுக்குவாங்க, எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் ஆனால் எதை கொண்டு போக மாட்டாங்க, பேனாவை கொண்டு போக மாட்டாங்க. எழுதிக்கணும், சார் சார் கொஞ்சம் பேனா போங்களேன், நான் எழுதி தரேன். நடக்குதா இல்லையே? அவங்களுக்கு பேர் தான் சோம்பேறி. சோம்பேறினா தூக்கம் மட்டும் இல்லை, கவனம் இல்லாமல் இருக்கிறது, எச்சரிக்கையா இல்லாமல் இருப்பது, அதெல்லாம் இந்த சோம்பேறி அப்படிங்கிறதுக்குள்ள என்ன செஞ்சிடும், அடங்கிடும். அல்லேலூயா. அதாவது கர்த்தரை தேடுகிறவர்கள் சகலத்தையும் அறிந்து கொள்வார்கள். சின்ன பிள்ளைக்கு சொல்லுவாங்க, யாராவது உனக்கு தெரியாதவங்க வந்து சாக்லேட் ஏதாவது கொடுத்தா என்ன செஞ்சிடாத, வாங்கிடாத. அவங்க உன்னை கொண்டுட்டு போய் கண்ணை பிடுங்கி கை காலை உடைச்சி உன்னை என்ன செய்வாங்க, பிச்சை எடுக்க விட்டுருவாங்கப்பா அப்படின்னு சின்ன பிள்ளைகிட்ட சொல்லி அப்படி வளர்ப்பாங்க, பயமுறுத்தி வளர்ப்பாங்க. ஆனா திருடுகிறவன் அப்படி வந்து திருடுவானா என்ன? எப்படி வந்து திருடுவான்ப்ப? நல்லவனை போல அவன் வந்து சின்ன பிள்ளைகிட்ட சொல்லுவான், தம்பி யாராவது உங்ககிட்ட வந்து உனக்கு தெரியாதவங்க இந்தாப்பா இந்த சாக்லேட் சாப்பிடு, வா உனக்கு இந்த அதை வாங்கி தரேன், உங்க அப்பா அங்கே நிற்கிறாரு வா அப்படின்னு கூப்பிட்டா நீ என்ன செய்யாத, போகாத அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சின்ன பிள்ளைக்கு அட நம்ம அப்பா அம்மா சொன்னது போலவே இந்த மாமா சொல்றாரு அப்படின்னு நினைக்கும். உடனே அவர் சொல்லுவாரு, அப்படி கவனமா இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போகும் பொழுது, இந்தாப்பா எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள், இந்த சாக்லேட் சாப்பிடு அப்படின்னு கொடுக்கும் பொழுது இந்த பிள்ளை இவனை நல்லவனை நம்பிடும். ஏன்னா அப்பா அம்மா சொன்னதை போல தானே இவர் சொல்றாரு, அப்ப இவர் யாரா தான் இருப்பாரு, நல்லவர் தான் இருப்பாருன்னு வாங்கி சாப்பிட்றோம், மயங்கிடும், தூக்கிட்டு போயிடுவோம். அதை போலத்தான் சத்தியத்தை பேசுவதை போலவும் நாம் நல்லா இருக்க வேண்டும் என்று நமக்கு ஆலோசனை சொல்வது போல சொல்வார்கள். ஆனா அதுக்கப்புறம் போய் பார்த்தா தான் நம்மளுக்கு அது எப்படி தெரியும், அச்சே இவங்களை நம்பி நான் என்ன செஞ்சுட்டேன், ஏமாந்துட்டேனே. அப்ப நம்ம காலத்துல எதையுமே நம்ம என்ன செய்ய முடியாது, சேர்த்து வைக்க முடியாது. இப்ப எறும்பு எதை சேர்த்து வைக்கும், தானியத்தை சேர்த்து வைக்கும். தானியத்தை செய்யணும் எதை சேர்த்து வைக்கும், அது எது சாப்பிடுமோ அதை தான் அது என்ன செஞ்சு வைக்கும், சேர்த்து வைக்கும். தான் சாப்பிட முடியாத ஒரு பொருளை அதை சேர்த்து வைக்குமா, சேர்த்து வைக்கிறது தானே, சொல்லுங்க. அப்ப நமக்கு என்ன தேவை, இப்போ எறும்புக்கு மழைக்காலம் வரப்போகிறது, ஆகவே வெயில் காலத்தில் தீவிரமாக வேலை செய்கிறது. இப்ப நம்ம கிட்ட வாங்க, நமக்கு எந்த காலம் வரப்போகுது, தேவனுடைய வருகையின் காலம் என்ன செய்ய போகுது, வரப்போகுது. அப்ப நம்ம எப்படி ஆயத்தமா இருக்கணும், தேவன் வரும்போது பாவி துரோகி துன்மார்க்கன் யாரும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அப்ப நம்ம எதை சேர்த்து வைக்கணும், பெரும்பாலும் நம்முடைய பாவத்தை நம்ம என்ன செஞ்சு வைக்க கூடாது, சேர்த்து வைக்க கூடாது. அப்படின்னா நம்ம தேடி தேடி நம்மளை ஆராய்ந்து பார்த்து யாரையெல்லாம் நான் மன்னிக்காம இருக்கிறேன், யாருடைய பாவத்தை யாருடைய குற்றத்தை என் மனதில் இன்றும் நான் வைத்திருக்கிறேன், அதையெல்லாம் நான் என்ன செஞ்சு போடணும், எடுத்து போடணும். நான் சேர்த்து வச்சுக்க கூடாது, அதையெல்லாம் எனக்கு தேவையில்லாத ஒரு உணவு அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை எல்லாம் நம்ம என்ன செஞ்சு விடணும், ஒதுக்கி விடணும். அல்லேலூயா. அதைத்தான் இந்த காலத்துல நம்ம செய்யணும். அதுதான் 10,000 கடன் பட்டவன் 100 கடன் பட்டவனை மன்னிக்க முடியல. அப்ப மறுபடியும் இவனுக்கு என்ன சுமந்துடுச்சு, 10,000 மறுபடியும் இவனுக்கு கடன் ஆயிடுச்சு. ஆனா இவன் அந்த 100 கடனை மன்னிச்சிருந்தா 10,000 இவனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கும், மன்னிக்கப்பட்டிருக்கும் தானே. அல்லேலூயா. நம்ம தேவனுக்கு விரோதமா எத்தனையோ பாவம் செஞ்சிருக்கிறோம், அநேக பாவங்கள் செஞ்சிருக்கிறோம், அதுல டவுட்டே இல்லை. அவர் மட்டும் நம்முடைய பாவத்தை கணக்கு வச்சு நம்ம முன்னாடி பார்த்தாருன்னு வச்சுங்களேன், நம்ம முகத்தை ஏறெடுத்தே பார்க்க மாட்டோம், குனிஞ்ச தலை நிமிரவே நிமிராது, அந்த அளவுக்கு பாவம் பண்ணியிருக்கிறோம் நம்ம. சரி உங்களை சேர்த்துக்க வேண்டாம், நான் பாவம் பண்ணியிருக்கிறேன். ஆனா எனக்கு ஒருவர் ஒரு சிலர் செய்த பாவத்தை என்னால மன்னிக்க முடியவில்லை என்றால் என்னால நிமிர்ந்து பார்க்க முடியாத பாவம் மறுபடியும் என் மேலே சுமரும். அது எனக்கு தேவையா, தேவையில்லை தானே. அல்லேலூயா. அப்ப இந்த ஒரு சில தவறை பாவத்தை நான் மன்னிப்பது நிமித்தமாக அநேக பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்படுகிறது என்று இந்த தேவனுடைய வார்த்தை சொன்னால் நான் என்ன செய்யணும்னா
யாரெல்லாம் எனக்கு விரோதமா செயல்பட்டு இருக்கிறார்களோ அவர்களிடத்துல நான் போய் என்னைய மன்னிச்சுக்குங்க, இல்ல நீங்க செஞ்ச பாவத்தை, நீங்க செஞ்ச துரோகத்தை நான் மனசுல வச்சுக்கல, அதனால நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பாவத்தை மன்னிக்கும் வேளையில் நாம் தீவிரமாக, அதாவது மன்னிப்பு கேட்கும் வேளையில் நாம் தீவிரமாக செயல்பட வேண்டும். அதுதான் எருக்கனிடத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஞானம். இந்த சத்தியத்தை அறியாதவர்களை போல வெட்டி வைராக்கியம், வீணான வைராக்கியத்தை வைத்துக் கொண்டு நாம் இருந்தால் அவர் வரும் பொழுது நாம் இங்கேயே தான் என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். அவர் வரும் பொழுது நம்மால் என்ன செய்ய முடியாது, அவரோடு கூட போக முடியாது. அல்லேலூயா. அதனால சோம்பேறியே, நீ எருக்கனிடத்தில் போய் ஞானத்தை கற்றுக்கொள். அந்த அந்த நிகழ்வை பார்த்து நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்ம சேர்த்து வைக்க கூடாது. நம்மை சேர்த்து இருக்கிற அந்த பாவத்தை எல்லாம் இறக்கி வைக்க நம்ம முயற்சி செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அதிகமா கொடுங்க, நீங்க கொஞ்சமா கொடுங்க, உங்களுக்கு அதிகமா என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம், கொஞ்சமா என்ன செய்யறோம், கொடுக்கிறோம். ஏன், நமக்கு அதிகமா என்ன செய்யப்படும், கிடைக்கும் அப்படிங்கிறதுனால. ஆனா இப்போ எப்படின்னா, நீங்க கொஞ்சமா மன்னிக்க, உங்களுக்கு அதிகமா என்ன செய்யப்படும், மன்னிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கொஞ்சத்தை கூட நம்மளால மன்னிக்க முடியவில்லை என்றால் அநேகம் நம்ம மேல சுமரும். நான் பிறந்ததுல இருந்து நான் கல்லறைக்கு போற வரைக்கும் எந்த பாவமே நான் செய்யவில்லை என்று யாருமே சொல்ல முடியாது. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கூட எனக்குள் பாவம் இல்லை என்று சொன்னால் நம்மை நாமே ஏமாத்துகிறவர்களாக இருக்கிறோம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம பரிசுத்தரா, நம்ம பரிசுத்தமா இருக்கிறோமா? இல்ல, நம்ம இன்னும் பாவிதான். இன்னும் சொல்ல போனா பாவியிலும் பிரதான பாவியா நம்ம என்ன செய்யறோம், இருக்கிறோம். ஆனா இப்படியே இருக்கக்கூடாது. நம்ம பரிசுத்தமாக மாற வேண்டும் என்பதற்காக நம்ம என்ன செய்யணும், முயற்சி செய்யணும். அந்த முயற்சியில தான் முதலாவது என்னன்னா, உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணினா, உங்களுக்கு யாராவது கஷ்டப்படுத்தினா அதை நீங்கள் அவர்களுக்கு மனப்பூர்வமா மன்னிங்க. மனப்பூர்வமா மன்னித்தால் நம்மள இருக்கிற அநேக பாவங்களை நம்முடைய தேவன் நமக்கு மன்னிப்பார். ஒரு பாவத்தை கூட உங்களால் மன்னிக்க முடியவில்லை என்றால் அநேக பாவத்தை அவரும் நமக்கு என்ன செய்ய மாட்டாரு, மன்னிக்க மாட்டார். அல்லேலூயா. நான் எல்லாத்தையும் மன்னிச்சிடுவேன், ஆனா இதை மட்டும் என்னால என்ன செய்ய முடியாது, மன்னிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லக்கூடாது. எறும்பு கிட்ட போய் கத்துக்கணும். அதுக்கு தேவையானது அது தேடி வைக்குது. ஏன்னா மழை காலம் வரப்போகுது, அதனால அறுப்பு காலம் வரப்போகுது, அதனால இப்ப நமக்கும் அறுப்பு காலம் வரப்போகுது. யாரெல்லாம் வேதத்தண்டி வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் அறுத்து கொண்டு போவதற்காக தேவன் வருகிறார். அல்லேலூயா. அந்த காலத்துக்கு நேராக போகிற நாம் அறுப்புக்கு ஆயத்தமாக இருக்கணும். இந்த ஆயத்தம் எப்படி, பாவம் இல்லாமல் நம்ம இருக்கணும்னா, நம்ம பாவம் இல்லாமல் இருக்க முடியுமா? நமக்குள்ள பாவம் என்ன செய்யும், இருக்கும். நம்மை பாவம் இல்லாமல் இருக்க வைப்பதற்கு ஒருவர் உண்டு, அவர் பேர் தான் இயேசு. அல்லேலூயா. நமக்குள்ளாக இருக்கிற பாவத்தை அவர் தான் நம்மை விட்டு நீக்க முடியும். நம்மால நம்ம என்ன செய்ய முடியாது, நீக்க முடியாது. வசனம் இருக்குது, தங்களை தாங்களே அழுக்கற சுத்தமாக்கி கொண்டோம் என்று சொல்லுகிற ஒரு சந்ததியாரும் உண்டு. நான் பரிசுத்தம் உள்ளவன், நான் பாவம் இல்லாதவன் சொல்லிக் கொள்ளுகிற ஒரு சந்ததியை இந்த உலகத்தில் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஆனா நம்ம அப்படி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பரிசுத்தரா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க? எனக்கு கேட்கல, நீங்க சத்தமா சொல்லுங்க. நீங்கள் பரிசுத்தரா? நாங்கள் பரிசுத்தமாவதற்கு முயற்சி செய்கிறோம்.
அல்லேலூயா. நாங்கள் பரிசுத்தமாவதற்கு முயற்சி செய்கிறவர்கள். என்ன முயற்சி செய்றீங்க? எங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணி எங்களை கஷ்டப்படுத்தி இருந்தா அவர்களை மன்னிப்பதற்கு நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் செய்த பாவங்களை நம்மளால மன்னிக்க முடியாது. ஆண்டவரை தயவு செய்து அவர்களை மன்னிக்க எனக்கு கிருபை கொடுங்க. சும்மா மன்னிக்க கூடாது, மனப்பூர்வமா மன்னிக்க எனக்கு என்ன செய்யுங்க? கிருபை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அந்த கிருபையை பெற்ற உடனே அவங்க கிட்ட போய் நம்ம சொல்லிடணும், நீங்க செஞ்ச பாவத்தை தப்ப நான் மனப்பூர்வமா என்ன செஞ்சுட்டேன்? மன்னிச்சுட்டேன்னு சொல்லணும். அல்லேலூயா. அதுதான் பரிசுத்தம் ஆவதற்கு நாம் எடுக்கும் முயற்சி. பரிசுத்தமாக முயற்சி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சோம்பேறியை அந்த வசனத்துக்கு கீழே உள்ளதை படிக்கல. 8 வசனம் வாசித்தோமா? அடுத்த வசனத்தை வாசிக்கும். இல்ல, 9வது வசனம். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுதும் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பார். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? போதும். அல்லேலூயா. நாளைக்கு கேட்டுக்குவோம், நாளைக்கு பார்த்துக்குவோம், இத நாளைக்கு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா. இப்போதே, ஏன்னா நாளைக்கு நம்ம இருப்போமான்னு நமக்கு தெரியாது தானே. ஆண்டவர் இந்த நேரத்துல வருவார் என்பது அவருக்கே தெரியாதுன்னு சொல்லி இருக்கிறார். அப்ப எப்ப வேண்டுமானாலும் தேவன் என்ன செய்து விடுவார்? வந்து விடுவார் என்றால் அப்ப எந்த அளவுக்கு நம்ம தீவிரமாக செயல்பட வேண்டும் நம்முடைய பாவத்தை நம்மை விட்டு நீக்குவதற்கு? அல்லேலூயா. நம் பாவத்தை நம்மை விட்டு நீக்குவதற்கு ஒரே ஒரு வழி உண்டு என்றால் அது என்னன்னா, நமக்கு யாராவது பாவம் பண்ணியிருந்தால் அவருடைய பாவங்களை மன்னிப்பதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவையில்லாத பிரயோஜனம் இல்லாத எந்த காரியத்தையுமே நம்ம என்ன செஞ்சுக்க கூடாது? சுமந்துக்க கூடாது. அந்த எறும்பு ஒருபோதும் தேவையில்லாதத தன்னுடைய கூட்டுக்குள்ள வைத்துக் கொள்ளாது. அதே போல நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற கசப்பை நம்ம என்ன செஞ்சிடணும்? எடுத்து போட்டுறணும். அல்லேலூயா. இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே என்ன செய்யும்? தெரியும். நீங்க கசப்பை வச்சுக்கிட்டீங்கன்னா இழந்து போவது நீங்க தான், மற்றவர்கள் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சோம்பேறியை எறும்பிடத்தில் போய் என்ன செய்? ஞானத்தை பெற்றுப்பார். எந்த நேரத்துல சிலர் செய்த பாவங்களை கொஞ்சம் நிதானித்து பாருங்க. நமக்கு யாரெல்லாம் விரோதமா செயல்பட்டிருக்கிறாங்க, அவங்க செஞ்ச செயலெல்லாம் என்னால இன்னும் மன்னிக்க முடியல அப்படின்னா, ஆண்டவரே அவர்கள் செய்த செயலை நான் மனப்பூர்வமா மன்னிக்க எனக்கு என்ன செய்யுங்க? கிருபை கொடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா இந்த பாவத்தை நான் மன்னிச்சாதான் என் பாவத்தை நீங்க என்ன செய்வீங்க? மன்னிப்பீங்க. என் பாவத்தை நீங்க மன்னிக்க வேண்டும் என்பதற்காக இவங்க பாவத்தை நான் மன்னிக்க எனக்கு என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோம்னா ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு அந்த கிருபையை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா.